டிவிகேல இருக்கிற அந்த வேட்பாளர் மனு இருக்கிற டைம்ல அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒருத்தன் வீடியோ முழுசா பாருங்க, ஃபன்னா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான வீடியோ பதிவு. இது எதுக்கான வீடியோ பதிவுன்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன். விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு 26 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது பல்வேறு வகையாக வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு தொல்லைகள். அதில் பெரிய தொல்லை, முக்கியமான தொல்லை அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கரூர் விஷயம் ஒன்று தப்பாக நடந்துருச்சு, அதுக்கான ஒரு வேலை போயிட்டுருக்கு. சிபிஐ அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று படம் பார்த்தீங்கன்னா விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம், அதுக்கான இருக்கிற அந்த சிக்கல் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா 2க்குமே சேர்த்து முடிச்சு போடுற மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வேட்பாளர்களை அதை நேர்காணல் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் வந்து விருப்ப மனு வாங்கியிருப்பாங்க, அதுக்கான நேர்காணல் அப்படின்றது நாளைக்கு தான் தமிழக வெற்றி கழக சார்பில் விஜய் அவர்கள் முன்னிலையில் அதை நேர்காணல் பண்ண போகிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வேட்பு மனு வாங்கினவங்களுக்கு தேதி ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு இந்த வாரம் முழுக்குமே அது நடக்கும். ஏன்னா ஒரே நாளில் எல்லாரையுமே பார்த்துட முடியாது, இது நடக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விஜய் அவர்களுடைய தஞ்சை பயணம், தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களுடைய மிகப்பெரிய நியூஸ் ஒன்று வெளியில் வருது. அதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். விஜய் அவர்கள் முதல் முறையாக ஒரு விவசாய பெருமக்களுக்காக பேச போகிற ஒரு விஷயம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக பின்னப்பட்ட சதிவலை. அடுத்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கான வாக்குறுதி அளிக்கப்படும் போது அதே விஜய் த்ரிஷா அந்த ஒரு பிரச்சனை, இது வந்து வெளியில் பரவலாக பேசப்பட்டு ரொம்பவும் அசிங்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகி அதுக்கான விளக்கங்கள் கொடுத்து யாரும் வெளியில் இதை பேசாதீங்க, இது வந்து ஒரு பொதுவான விஷயம் கிடையாது, கான்ட்ரிபியூஷனான விஷயம், தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் அதை டீல் பண்ணிக்குவார், நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு ஒருத்தே கிடையாதுன்னு விஜய் அவர்கள் அதை உடச்சு விட்ருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். குறிப்பிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் முடிவு செய்யப்பட்டுட்டாங்க, அவங்க 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்காங்க. அது போக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அது போக விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்க அந்த ஒரு விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு கட்சி சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு, அது போக விஜய் அவர்களின் தலையீட்டின்படி நிறையா பேர் வந்து இன்னைக்கு வேட்பாளர்களாக அறிவிச்சிருக்காங்க, அதை அறிவிக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு நேர்காணல் நாளைக்கு நடக்குது, பனையூர் அலுவலகத்தில் நடக்குது. இது வந்து நடக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே நியூஸில் தெரியும். பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பற்றியும் அதே மாதிரி நடக்குது, அது இருக்கட்டும். இப்போ ஜனநாயகன் படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு போய் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வழக்கு வாபஸ் ஆகி நிறையா கட்ட நீதிபதிகளை சந்தித்து மறுபடியும் நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு படக்குறுக்காரங்க சொல்லி இப்போ மறுபடியும் அந்த படத்தை வந்து தணிக்கை குழு பார்க்க போகிறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஊடால 2 வீடியோக்கள் நான் பதிவு பண்ணியிருப்பேன். இந்த வாரத்தில் அந்த படத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்றது தெரியும். இன்றைக்கா அல்லது நாளைக்கா அப்படின்றது முடிவாகாமல் இருந்துச்சு. ஆனால் படத்தை இன்றைக்கி தான் பார்க்குறதா இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்குற அந்த குழுவில் இருக்கிற அந்த வைசிங் அப்படின்ற அந்த வைசிங் படக்குழு அப்படின்ற ஒரு நபர் அப்படின்றவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றனால இன்றைக்கி அந்த படத்தை பார்க்கல அப்படின்னு ஒரு சின்ன தகவல். இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா எப்போ பார்த்து இனி எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி தேர்தலே முடிஞ்சிடும் போலையே, சிஎம் விஜய் அண்ணா போட்டுட்டு தான் அந்த டைட்டில் கார்டு போட்டுட்டு தான் ஜனநாயகன் வெளியில் வரும் போல அப்படின்ட்டு நம்மளே பேசியிருப்போம். இளைஞர்கள் மத்தியில் இருந்த அந்த ஒரு ஆர்ப்பரிப்பு இந்த ஜனநாயகன் படத்துக்கு முடிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அந்த படத்தை எவ்வளோ தூரம் எதிர்பார்த்தாங்களோ, இன்றைக்கி எவ்வளோதாண்டா அரசியல்னா இதுதாண்டா அப்படின்னு எல்லார் மனசும் பக்குவப்பட்டு நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் எங்கள் அண்ணனை சிஎம் ஆகிட்டு நாங்கள் படத்தை பார்த்துக்குறோம், அது வரைக்கும் நாங்கள் தேட்டருக்கு போக மாட்டோம்னு முடிவும் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் விஷயத்துக்கு வருவோம். 2 வாட்டி வந்து விஜய் அவர்கள் சிபிஐ முன்னாடி முதல் நாள் வந்து 7 மணி நேரமும் மறுநாள் வந்து 5:30 மணி நேரமும் ஆஜராகி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பார். நிறைய இது பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள், 106க்கு மேலே கேள்விகள். ஆதவர்ஜுனாவும் கூட போயிருந்தாங்க. இது வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு கேஸில் சாட்சியாக தான் சேர்க்கப்பட்டிருக்கார் அப்படின்னு நான் ஏற்கனவே பதிவும் பண்ணியிருப்பேன். அந்த சாட்சியாக சேர்க்கப்பட்ட விஜய் அவர்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆஜராகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தேவையில்லை, நீங்கள் போகலான்னு சொல்லி சிபிஐ தரப்பில் வந்து ஒரு பதில் வருது. அதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்பி வந்தாங்க. இது எல்லாமே தெரியும், முடிஞ்சு போச்சு. இப்போ விஜய் அவர்களுக்கு திடீர்னு கரூர் சிபிஐ அனுப்ப திடீர்னு ஒரு நியூஸ் வருது. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இப்போ தான் நான் பவன் கல்யாண் விஷயத்தை பேசி முடிச்சிருப்பேன். பவன் கல்யாண் என்னமோ கூட்டணி பேசுனது உண்மைதான். அவர் வந்து என்ன சொல்கிற வராரு, இன்றைக்கி எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கேல நம்ம போய் சேரும்போது, டிவிக்கு போய் சேரும்போது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார், டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த தீய சக்தியான திமுகவை விரட்டி அடிச்சிட்டோம்னா குடும்ப ஆட்சி ஒழிக்கப்படும். இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து அவர் முதலமைச்சர் ஆகிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக விஜய் அவர்கள் வந்து துணை டெபுட்டி சிஎம் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அத்தனை கருத்து கணிப்புலையும் மீறி மறுபடியும் போய் டிஎம்கேவோடய நான் தலைகளாத்தான் குதிக்க போகிறேன்னு ராகுல் போயிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தனி ஒரு மரமாக தான் டிவிகே இருக்குது. இன்றைக்கி மக்களிடையே என்ன தான் செல்வாக்கு இருந்தால் கூட
இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஏற்படுற தனிப்பட்ட ஒரு காரணங்களுக்கும் சரி, பல்வேறு விதமான அரசியல் நெருக்கடிக்கும் ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தால் நல்லது அப்படின்ற கமெண்டும் நிறையா நமக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதை நோக்கி நகர்வார் விஜய்? இப்போ நாளைக்கு நடக்க போகிற சிபிஐயோட சம்மனுக்கு ஆஜராக போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வழக்கறிஞர் மூலியமாக அதுக்கு அந்த என்ன பண்ணணுமோ பேப்பர்லாம் கொடுத்து எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது, சிபிஐ நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காரு. நாளைக்கு கண்டிப்பாக நேர்காணல் அப்படின்றது நடக்க போகுது. வேட்பாளர் பட்டியல் வாங்கினவங்க, அந்த பேப்பர் வாங்கினவங்க, விருப்ப மனு வாங்கினவங்கள்ட்ட அந்த வேட்புமனு அப்படின்றது கண்டிப்பாக நடக்க போகுது. அந்த விருப்பமனு வாங்கினவங்ககிட்ட நாளைக்கு கண்டிப்பாக விஜய் அவர்கள் நேர்காணல் பண்ண போகிறாரு. இது உறுதியாகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காலையில் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இது எதுக்காக நம்ம இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நாயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுக்கும்போது பயங்கரமாக இதை உண்மையாகவே ஒத்துட்டு இருப்பாங்க, ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க. ஜனநாயகன் படம் உடனடியாக ரிலீஸ் ஆகணுமா, என்டிஏல சேர்ந்துக்கங்க. நீங்கள் சிபிஐ பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுமா, என்டிஏல சேர்ந்துக்கங்க. தீய சக்தியை ஒழிச்சே ஆகணுமா, என்டிஏல சேர்ந்துக்கங்க. நீங்கள் உடனடியாக பதவிக்கு வரணுமா, என்டிஏல சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராகவே இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழிசை மிரட்டினாங்கன்னே சொல்லியிருப்போம் அந்த டைம்லலாம் நம்ம. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பேசுனது. அப்போ நீங்கள் அடைக்கலம் புகுற ஒரு கட்சியாக அன்றைக்கி என்டிஏ இருக்கும்போது நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி ஓப்பனாகவே பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரஞ்சனா நாச்சியார்னு ஒன்று கிளம்பியிருக்கு. காலையில் நான் சொல்லியிருப்பேன், என்டிஏல அதாவது பாஜகலேருந்து சேர்ந்து இப்போ இது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக, தலைவருக்கு எதிராகவே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. இதைத்தான் அந்த ஊபி சேனல் பூரா திரும்ப திரும்ப போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால் இதை யாரும் நம்பாதீங்க, இது பெரிய சங்கியாக இருக்கும் பொழுது திரும்பி அது அங்கேயே போயிடும் அப்படின்ற மாதிரி இன்னும் 2 நாளில் திருப்பி எனக்கு தாவேக்கால மரியாதை இல்லை, நான் தாவேக்கா விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேட்டி கொடுக்கலன்னா என்னன்னு நீங்கள் கேளுங்க, நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அடுத்த வைஷ்ணவியாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, அதை நான் சொல்லியிருப்பேன், தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது இன்றைக்கி ஜனநாயகன் படம், கரூர் பிரச்சனை, இந்த நேர்காணல் டயத்தில் வருது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அரசியலில் பின்னப்பட்ட வலையா இருக்குன்றதை நான் பார்க்க வந்திருக்கோம். அதனால தான் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு காலடி எடுத்து வைக்கும்போது 100 காலடி சறுக்கிற மாதிரி இவங்க ஒவ்வொரு வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு பிற்போக்குத்தனமான அரசியலை இவங்க முன்னெடுத்துட்டு வராங்க, கீழ்த்தரமான அரசியலாக இருக்குது. அப்படி நினைக்கும் போது உன்னை தெரியுமையா எனக்கு அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் நினச்ச மாதிரி வேறு யாரையோ சொல்லியிருப்பேன். நீங்கள் யாரையா நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். நான் நினச்சது வேறு ஆள், நீங்கள் நான் யாரை நினச்சிருப்பேன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையும் நமக்கு அப்படி தான் தோணுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கட்டும், இல்லை டெல்லியில் நடக்கட்டும், எல்லா பிரச்சனைக்குமே ஊன்றுகோலாக ஒருத்தர் தான் வர்றாரு, ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு. இன்றைக்கி ஒருத்தரால் தான் இன்றைக்கி டிவிகே கட்சியில் இருக்கிற பல பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் டிவிகேவை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு பல்வேறு தரப்புலேருந்து ஒரு பக்கம் ஆதரவு வந்துட்டுருக்கு. அதாவது நான் சொல்கிறது திரைத்துறையில் இருக்கலாம், பொதுமக்கள் தரப்பில் இருக்கலாம். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயம், இப்போ த்ரிஷா விஷயமா இருக்கட்டும், விஜய் அவர்களோட குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் விஜயை அடிக்கணும்னு நினச்சா கூட அதெல்லாம் கிடையாது, நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு எங்கள் அண்ணனே சொல்லிட்டார், ஒருத்தே இல்லைன்ட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கெல்லாம் உனக்கு குடைச்சல் கிடையாது, நட்டில் வச்சேன் நினச்சியா லட்டில் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால டெல்லியை பக்கம் தான் நம்ம இனிமேல் சந்தேகப்படணும் போல. அந்த மாதிரி சந்தேகங்கள் வலுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பார்ப்போம், நம்ம தான் ஆளை சப்பா சந்தேகப்பட்டுட்டோமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. ஏன் சந்தேகம் சரியா இருக்கான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு கரூர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் ஆஜர் ஆகலை அப்படின்றத உண்மை. நேர்காணல் நாளைக்கு எப்பயும் போல நடக்கும். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டே இருக்கும். சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.